எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார்மில் மேலே டாப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை எழுதிங்க. அதுக்கு கீழே உங்களுடைய ஆதார் நம்பரை எழுதிங்க. அதுக்கு கீழே உங்கள் மொபைல் நம்பரை எழுதிட்டு, அதுக்கு கீழே உங்கள் அப்பா பேரை எழுதிட்டு, அவருடைய ஓட்டர் ஐடியை கீழே எழுதிங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா பேர் எழுதிங்க. அம்மா பேர் எழுதிட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடியை கீழே எழுதிங்க. அதுக்கு கீழே உங்களுடைய துணைவரின் பெயர், ஹஸ்பண்ட் இருந்தால் ஒய்ஃபு, ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டு பேரை எழுதிட்டு அதுக்கு கீழே அவருடைய ஓட்டர் ஐடியை எழுதிங்க. இந்த ஃபார்ம் இந்த டாப்பில் ஃபில் பண்ணுறது ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, அதில் அது வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து 2002-2005 ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்கு. அதில் உங்கள் நேம் இருக்கா, உங்கள் உறவினர் பேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த சர்ச் பாக்ஸில் டிஎன் எலெக்ஷன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. வரக்கூடிய மொதல் ஆப்ஷன் எலக்டரல் சர்வீஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய பேஜில் ரெண்டாவது வரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா எலக்டரல் ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா 2002-2005 எஸ்ஐஆரில் உங்கள் நேமோ உங்கள் அப்பா பேரோ உங்கள் அப்பா பேரோ இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. சர்ச் பை நேம் அப்படின்றத சூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை சூஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து உங்கள் சட்டமன்ற தொகுதி என்னவோ அதை சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் மட்டும் கொடுங்க, தெரியாத ஆப்ஷனை விட்டுருங்க. அதுக்கடுத்து உங்கள் நேம் தமிழ்லேயே டைப் பண்ணிங்க. உங்கள் நேமோ உங்கள் அப்பா பேரோ யாருக்கு சர்ச் பண்ணீங்களோ அவங்களுடைய நேம் என்டர் பண்ணிங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய அப்பா பேர், உங்கள் நேமா இருந்துச்சுன்னா உங்கள் அப்பா பேர், உங்கள் அப்பா பேர் கொடுத்தீங்கன்னா உங்கள் தாத்தா பேர், அது மாதிரி என்டர் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஜென்டர் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு அது கீழே ஒரு கேப்சா இருக்கும், அதை அப்படியே டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கேப்சா அப்படியே டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்த டீடைல்ஸ் வச்சு சர்ச்சாகி அது ஷோ ஆகும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் நம்பர் என்னவோ சீரியல் நம்பர் என்னவோ எல்லாமே இங்க ஷோ ஆகும். அந்த வியூ டீடைல்ஸை கிளிக் பண்ணோம்னா நம்ம போலிங் ஸ்டேஷன் என்னவோ அது ஷோ ஆகும். இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சு 2002-2005 எஸ்ஐஆர்ல உங்க பேரோ உங்க உறவினர் பேர், அதாவது தந்தை அல்லது தாயாரின் பெயர், அந்த டீடைல்ஸை சர்ச் பண்ற ஆப்ஷனை நம்ம மேலே பார்த்தோம். அந்த டீடைல்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி நோட் பண்ணி வச்சிருப்போம். 2002-2005 எஸ்ஐஆர்ல உங்க நேம் இருந்ததுன்னா இந்த காலமா ஃபில் பண்ணுங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் உங்க பேர் எழுதிக்கங்க. ரெண்டாவது உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஓட் ஐடி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு கீழே இருந்ததுன்னா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கடுத்து உறவினர் பேர்ன்றதுல உங்க அப்பா பேர் எழுதிங்க. உறவு முறை தந்தைன்னு எழுதிங்க. அதுக்கடுத்து உங்க மாவட்டம் என்னமோ அது எழுதிங்க. அதுக்கடுத்து உங்க மாநிலம் என்னவோ எழுதிங்க. அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற தொகுதியின் பெயர் கீழே எழுதிங்க. அதுக்கு கீழே பார்த்தோம்னா சட்டமன்ற தொகுதியின் எண், நம்ம ஏற்கனவே நோட் பண்ணி வச்ச அந்த டீட்டெயில்ஸில் சட்டமன்ற தொகுதியின் நம்பர் இருக்கும், அது இங்கே எழுதிக்கங்க. பாகம் எண், பார்ட் நம்பர் என்னவோ அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், அது எழுதிங்க. வரிசை எண் அதையும் எழுதிங்க. இதெல்லாம் எழுதிட்டு அப்புறம் கீழே ஃபார்மில் சைன் பண்ணி ஆஃபீஸர்கிட்ட சப்மிட்
சப்போஸ் 2002 2005 எஸ்ஐஆர்ல உங்க நேம் இல்லைன்னா ரைட் சைடில் உங்க அப்பாவுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஏற்கனவே நோட் பண்ணி வச்சது வந்து உங்க அப்பா பேர் என்னவா இருக்கோ, வாக்காளர் அட்டையில என்னவா இருக்கோ அந்த நேமை தமிழ் எழுதிங்க. அவருடைய பழைய ஐடி நம்பரை இங்க எழுதிக்கங்க. அதுக்கு கீழே அவங்க அப்பாவுடைய பேரை இங்க எழுதிக்கங்க. அதுக்கடுத்து உறவுமுறை தந்தை அப்படின்றத எழுதிக்கங்க. அதுக்கடுத்து மாவட்டம் என்னவோ அதை எழுதிங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு, அதுக்கடுத்து மாநிலம் என்னவோ எழுதிட்டு கீழே அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய சட்டமன்ற தகுதி என்னவோ அதை கீழே எழுதிக்குங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியின் எண், அந்த நம்பரை எழுதிக்குங்க. பாகம் எண் நம்ம ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்து எழுதிக்குங்க. பாகம் எண் வரிசை நேமை சைன் பண்ணிட்டு உங்க ஏரியா ஆஃபீஸர் கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க.